ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். சார், தனுர் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது. நிறைய தனுர் ராசிக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க? சார், இந்த சனி பயிற்சியில் இது நாள் வரைக்கும் 3ஆம் வீட்டில் எங்களுக்கு அனுகூலமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 4ஆம் வீட்டுக்கு வந்துருச்சு. இது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை இந்த சனி பயிற்சி எங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே குரு பகவான் 6ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து நாங்கள் நிறைய கடன், தோல்வி, நோய், மருத்துவரை மாற்றிக்கிட்டு லேபுக்கும் டெஸ்ட்டுக்கும் ஸ்கேனுக்குமா சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். கடன்காரர்கள் வந்து எங்களை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம். 10ஆம் வீட்டில் கேது பகவான் வந்து அமர்ந்து தொழிலில் ஏதோ ஒரு முடக்கம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒன்றுமே முயற்சியே பண்ண வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பேசாமல் இருக்கிறோம். ஃபோனை கூட ஆஃப் பண்ணி வச்சிடலாமான்னு தோணுது சார். இதுதான் சார் தனுர் ராசி. இப்போ புதுசாக எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே சார், தனுர் ராசி ஏதாவது தேருமா சார்? பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறார்கள். அதாவது அர்த்தாஷ்டம சனிங்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது. 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார். ஆனால் 4ஆம் வீட்டில் இருந்த ராகு பகவான் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை இதனால் வரை கொடுத்து கொண்டிருந்தார். இவர் இப்பொழுது 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் மே மாதத்தில் வந்து அமர இருக்கிறார். இதே மே மாதத்தில் உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருகிறது. பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. மேலும் பாவம் பலம் பெறும். இதே குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பது குரு சண்டால யோகமாக மேலும் மேலும் நிறைய வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த சுப கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாம் வந்த நாளில் தான் வேலை செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு 2 மாதம் முன்னாடியே தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விடும். அதனால் நீங்கள் தயாராகி விடுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் எடுத்துக்கொண்டோம்னா 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் 5ஆம் வீட்டில் உச்சம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1-5-9 தொடர்பு என்பது உன்னதமான தொடர்பு. இந்த 9ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய சூரியன் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் என்பவர் உச்சம். இவர் தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறாரு. மேலும் இவர் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியான புதனின் கூட்டணியில் வந்து 4ஆம் வீட்டில் அமர்கிறார். இவர் தான் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார். புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது 4ஆம் வீட்டில் புதன் நீசமாகி, நீசமடைந்த வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் என்பது நீசபங்க ராஜயோகமாக வந்து இவை 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறது. 10-11 கூட்டணி
10ஆம் வீட்டை பார்க்கிறது. 9ஆம் வீட்டின் அதிபதி உச்சம் 11ஆம் வீட்டை பார்க்கிறது. எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் 9, 10, 11 வீடுகள் பலம் பெறுகிறது. சுக்கிரன் உச்சம் என்பது மாளவிகா யோகம். புதன் நீசபங்க ராஜயோகம் என்பது பஞ்சமகா புருஷ யோகம். குரு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருச்சேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் என் கணக்கில் இது 4, 6 பரிவர்த்தனை யோகம். இவை அனைத்துமே தனுர் ராசிக்கு அனுகூலமாக தான் இருக்குது. தொழில் வரும், வாய்ப்புகள் வரும், வெளிநாட்டு தொடர்பிலிருந்து அனுகூலம் பெற முடியும், லாபம் வரும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது பார்ப்பதனால் வியாபார கூட்டாளிகள் என்பவர் உங்களுக்கு வருவார். இது நாள் வரைக்கும் ப்ராஜெக்ட் தான் சார் என்கிட்ட இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்டர் வருவார். வரக்கூடிய காலகட்டத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ளுங்கள். உங்களது லைஃப் பார்ட்னர் மூலமாகவே நிறைய குட் நியூஸ். லைஃப் பார்ட்னருக்கு வேலை வாய்ப்பு வரும், அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த அமைப்பு அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் இந்த ஒரு காரியத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 7ல் செவ்வாய் இருக்கிறார் சார், எங்களுக்கு ரொம்ப கோபம் வருது சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மாதத்தின் பாதியில் செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு போய்விடுவார். அப்பொழுது உங்களுக்கு அந்த கோபமும் உடலில் இருந்த ஒரு விதமான உஷ்ணமும் விலகிவிடும். அபிவிருத்தி என்பதை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நிறைய தனுர் ராசிக்காரர்கள் இப்பொழுது இந்த லோன் போட்டு வீடு வாங்குவது, கார் வாங்குவது, அதன் மூலம் தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது, அதனால் அந்த வீட்டில் அந்த இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்குறதுக்கு ஒரு வரன் வரும் பொழுது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். லைஃப்பில் சொசைட்டியில் ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது இப்பொழுது தனுர் ராசிக்கு வருகிறது. இவர்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா சூரியன் உச்சம் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டு. இன்னொரு ஹைலைட்டு சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் புதன் கூட்டணி, தொழில், லாபம், ஜீவனம், பாக்கியம், இந்த அனைத்து விஷயமுமே அந்தந்த தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை வரப்போகிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் மாதத்தில் 8ஆம் வீட்டில் நீச பங்க ராஜயோகம், நீச வக்கரம் என்பதும் ராஜயோகமாக வருகிறது. குரு பார்வை ராசிக்கு கிடைக்க இருக்கிறது. குரு சண்டாள யோகமாக வரவிருப்பதனால் வெற்றி என்பதும் புகழ் என்பதும் இப்பொழுது ஒரு நபருக்கு எப்போ வரும் அப்படின்னா, அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றினாலும், கடனை அடைத்தாலும், பணப்புழக்கம் வந்தாலும், ஒரு சந்தோஷம் இருந்தாலும், ஒரு புதிதாக நிறைய விஷயங்களை எடுத்து வெளியே சொல்பவராக இருந்தாலும், இதெல்லாம் இதில் நாள் வரைக்கும் இவர்களுக்கு இல்லை. இனி இவர்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது. சார் எல்லாமே நல்லா இருக்குது சார், தேடி பார்த்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்பவர் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இது மட்டும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் இதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேருந்து வெளிவர முடியும். வாகனங்களை கரெக்டாக பார்த்துக்கணும். டயர் மாற்றணும், ஒரு லாங் ஜேர்னி போகணுமா, இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை, வாகனங்களை சர்வீஸ் பண்ணி கொள்ளணும். ஜாதகர் வயதை அனுசரித்து தாயாரின் உடல்நிலை தேவையான அளவுக்கு சின்ன சின்ன டேப்லெட்ஸோ மெடிக்கல் விஷயங்களையோ கையில் வைத்து கொள்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். மேலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை நோக்கி காத்திருக்க தனுராசி நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அஸ்திவாரமாக, ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு நலத்தீர்த்தத்தில் நீராடி இவர்கள் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம், குறிப்பாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், வாழ்வை இழந்த முதியவர்களுக்கு இவர்கள் அன்னதானம் செய்வது, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு ஏதாவது தான தர்ம உதவிகள் செய்வது, மேலும் இந்த ஆன்மீக நடைபயணம் போகும் பொழுது நடைபயணமாக போவது, பாதங்களில் செப்பல் இல்லாமல்
போவது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.